வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் போடணும் அப்படின்ட்டு. இப்போவுமே எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது லவ் ஸ்டோரி பார்ட் 2 வீடியோ தான். நான் சொல்லியிருப்பேன், திரும்ப நாங்கள் அங்கே காலேஜ் போயிட்டு அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு திரும்ப இங்கே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த அன்றைக்கே அவங்க என்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்து, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சந்தோஷை பார்த்தப்போ எனக்கு இருந்த அந்த ஃபீல் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே எனக்காக நிற்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு மாதிரி எனக்கு ஓரளவு பிடிச்ச பையனாகவே அவங்க மாறிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணலை, நமக்கு நமக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, இப்படி ஒரு பையன் இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பையனாக அவங்க இருந்தாங்க. சரி, ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்தது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. என்னை பயங்கரமாக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சொன்னால் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் எப்படியெல்லாம் ஒரு அப்பா கிட்ட, ஒரு அண்ணங்கிட்ட, ஒரு அப்பாவோட அன்பு இப்படி இருக்கணும்னு நினச்சனோ, ஒரு அண்ணனோட அன்பு இப்படி இருக்கணும்னு நினச்சனோ, அதை விட 100 மடங்கு அதிகமாக அவங்க என் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் தன் பிள்ளை வந்துட்டு இதை பார்க்குது, இது மேலே ஆசைப்படுது, நம்ம பிள்ளைக்கு இது தேவைப்படுதுன்னு தெரியும் கரெக்டாக ஒரு பெற்றவங்களுக்கு. ஆனால் அதே இடத்த எனக்கு சந்தோஷ் வந்து டோட்டலாகவே அந்த இடத்துல அவனாக நின்னான். இப்போது எங்களுக்குள்ளே 1000 சண்டை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னால் சந்தோஷம் விட்டுட்டு இருக்க முடியுமான்னா என்னால் இருக்கவே முடியாது. என் பிள்ளைங்க இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும், ஆனால் சந்தோஷம் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் அந்த மாதிரி. என்னை மீறி ஒரு பெரிய இது அவன் மேலே இருக்குது, அவனோட ஒரு பெரிய இது என் மேலே அவனுக்கு இருக்குது. அதனால் எங்கள் 2 பேராலையுமே என்னை விட்டுட்டு அவனாலேயும், அவனை விட்டுட்டு என்னாலேயும் இருக்க முடியாது. இதை சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒவ்வொருத்தங்க இதை வந்து வேறு எப்படி வேணாலும் நினைப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஏன்னா ஃபீல் பண்ணது நான் தான். உங்ககிட்ட இப்போ நான் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக என் லவ் ஸ்டோரி உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க. தொடர்ந்து என்னோடய நலம் விரும்பியாக தான் இருப்பீங்க. எனக்கு ஒரு ஆண் துணைக்கிட்டேருந்து எதுவுமே வந்து கிடச்சதில்ல. எங்கள் அப்பா வந்து என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னதோ, இல்லை எனக்கு உடம்பு முடியாதப்போ எங்கள் அப்பா என்கிட்ட நடந்துக்கிட்ட விதமோ, அதெல்லாம் முழுசாகவே அவரை வெறுக்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் என் 2 தம்பியுமே. அப்போ பெருசாக அவங்கக்கிட்ட எதுவுமே, எல்லாருமே 2 பேருமே சின்ன சின்ன பசங்க. அவங்கக்கிட்ட என்னால் எதுவுமே எதிர்பார்க்க முடியல. அப்போ எனக்குன்னு ஒரு ஆண் துணையாக யாருமே கிடையாது என் வீட்டில். அப்படி இருந்த சிச்சுவேஷனில் எனக்கான ஒருத்தனா எனக்காக மட்டும் வந்து நின்னது சந்தோஷ் தான். எல்லா இடத்துலையுமே என்னை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை எனக்காக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரி தான் சந்தோஷ் வந்து எனக்காக யோசிப்பாங்க. எனக்காக எல்லாமே செய்வாங்க. அதை கூட இல்லை இவங்க நடிக்கிறாங்களா, இல்லை நமக்கு தான் இப்படி தோணுதா, இவன் நடிக்கிறானா, இந்த அளவுக்கு ஒரு பையனால் இருக்க முடியுமா அப்படின்ட்டு நான் எவ்வளவோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க கையில் 10 பைசா கூட கிடையாது. அப்போது அடிக்கடி சொல்லுவாங்க, என் கூட வெளியில் வா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயா சாப்பிட போகலாம், மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், உங்க கூட நான் எதில் வர்றது, நடந்தால் வர முடியும், என்னால் அப்படி வர முடியாது, நீ ஒரு பைக் வாங்கு நான் வரேன். செல்ஃபிஷாக, அதாவது அப்படியாவது ஒன்று என் மேலே உண்மையான அன்பு இல்லைன்னா இப்படி ஒரு பொண்ணு பேசுனா ஒரு பையன் என்ன நினைப்பான், என்ன இவ இப்படி பண்ணுறா, காசு பணம் எதிர்பார்க்குறா, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறா நம்மக்கிட்ட இருந்து அப்படின்னு நினப்பான். இல்லையா, இவ வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒர்த் இல்லையோன்னு தோணும். இந்த சொல்லுவாங்கள்ல கண்மூடித்தனமான அன்பு, அது வந்து சந்தோஷ் வந்து என் மேலே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நான் கேட்ட உடனேயே, உனக்கு என்ன பைக்கு தானே வேணும், நான் வாங்குறேன் ராயினி, நான் வாங்கினா நீ வந்துடுவல, நீ வாங்க சந்தோஷ், கண்டிப்பாக நான் கூட வெளியில் வர்றேன் அப்படின்ட்டு. வேறு யாரை நம்பியுமோ இல்லை வேறு ஏதோ ஒரு வண்டியிலையும் என்னால் வர முடியாது என்ன அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷமே ஒரு வண்டியோடு வந்து நிற்கிறாங்க. வண்டியோடு வந்து நின்றதுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. பிளாக் கலர் சாரிங்க, தம்பி பக்கத்தில் படுத்துட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். இதான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு நான் வீடியோவில் பேசுகிறத அவன் ஏதோ பெருசாக பார்த்துட்ருக்கான். பெரியவன் யஷ்வந்த் என் கூட தான் இருக்கான். சொல்லியிருக்கேன் பேசாதடான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போது நான் கேட்டேன், எதுக்கு பிளாக் கலர் பல்சரு, நானே பிளாக்காக தான் இருக்கேன், நான் பின்னாடி தானே உட்கார போகிறேன், எதுக்கு இந்த கலர் அப்படின்னு. ரெட்டு இல்லை வேறு ஏதோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை எனக்கு பிளாக் தான் பிடிக்கும் அப்படின்னாங்க. சரி சும்மா சொல்கிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ வண்டி வாங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் ஒரு வீக்லி ஆனால் நைட் ஒர்க்கெல்லாம் பார்த்து கம்பெனியில்
அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில் மூவி அவுட் தான் அதிகமாக போவோம். சாப்பிடுவோம், லஞ்சு சாப்பிடுவோம். லஞ்சு சாப்பிட்டு நைட் ஒர்க் பார்த்துட்டு பகலெல்லாம் தூங்கிடுவேன். ஏன்னா முடியாது சுத்தமாக. இவங்களும் எனக்கு வாரம் இவங்க வந்து என் கூட வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால சரி அவன் ஃபீல் பண்ணுவானேன்ட்டு நைட்டு வேலை இவங்களுக்காகவே பார்ப்பேன். பார்த்தா தான் நான் அடுத்த நாள் எங்களுக்கு லீவு கொடுப்பாங்க. இல்லைனா சண்டே ஒர்க் இருக்கும். அதனால் நைட் ஒர்க் விடிய வேலை பார்த்தா சுத்தமாக முடியாதுங்க. ஒரு 3-4 மணிக்கு தான் அனுப்புவாங்க. அதுவே வந்து ரொம்ப இது பண்ணி கெஞ்சி போகணும். அப்படி அனுப்பிச்சிட்டாங்கன்னா போனவுடனே ரூமில் நல்லா தூங்கிடுவேன். அவங்க தான் எழுப்புவாங்க. ஒரு 11 மணி காலையில் அந்த மாதிரி டைமில் தான் எழும்புவோம். எழும்பிட்டு கிளம்பி லஞ்ச் உள்ளே சாப்பிட மாட்டேன், ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டேன். அப்படியே வெளியில் இவங்க கூடயே போயிடுவேன். இவங்க கூடயே போயிட்டு வெளியில் 2 பேரும் நல்ல ஏதாவது ஒரு மீல்ஸோ ஏதோ ஒன்று. அந்த டைம் மேக்ஸிமம் எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். 2 பேரும் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் ரேராக தான் வெஜ்ஜு சாப்பிடுவோம். ஏதோ மூவிக்கு டைம் ஆகிடுச்சு இல்லை வேறு ஏதாவது ஒன்றா சும்மா லைட் வெயிட்டடாக ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். அதிகமாக என்னை மூவி அவுட் தான் கூட்டிகிட்டு போவாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் நைட் ஒர்க் பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டு வருவேன். நான் வந்துட்டு நல்லா தூங்கினால உட்காந்து மூவி பார்ப்பேன். நான் மூவி போய் தூங்கலாம் மாட்டேன். ஆனால் சந்தோஷ் எனக்கு அந்த மூவி டைமில் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பக்கத்துலேயே தூங்கிடுவாங்க. அந்த மூவி டைம் வந்து என்னோடது, அவங்க செலவு பண்ணுறது அவங்கள பொறுத்தளவு. சண்டேனா மூவி டைம் போகணும். ராயினிக்கு வந்து மூவி பார்க்குறது பிடிக்கும், அதை அவளுக்கு செய்யணும். நான் பார்த்துட்ருப்பேன். அவங்க வந்து சண்டே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சாட்டர்டேவும் ஒர்க் பண்ணி சண்டேவும் ஒர்க் பண்ணி என் கூட வருவாங்க. வந்தனால அவங்க நல்ல அந்த ஏசி காற்றுல தூங்கிடுவாங்க. நான் ஒரு ஆள் தான் உட்காந்து மூவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில வரமா, அதுக்கப்புறம் பேசுவோம். என்ன அடுத்து என்ன அப்படி ஏதாவது பேசிக்குவோம். 2 பேருமே பேசுவோம். என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் பேசுவோம். ஆனால் அப்போவே நான் சொல்லுவேன், என் குடும்ப சூழ்நிலை இது சந்தோஷம், நல்லா புரிஞ்சுக்கோ. சப்போஸ் நம்மளால் சேர முடியலன்னா என்னை தப்பாக மட்டும் நினைக்காது. அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நீ ஏன் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறா, நீ அப்போலாம் எதுவும் நடக்காது, சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சப்போஸ் சேர முடியலன்னா என்னை தப்பாக நினைக்காத சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை வேறு, அவங்க வாழ்ந்தான சூழ்நிலை வேறு. அதை சொல்லிகிட்டே இருப்பேன். ட்ரைனிங் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே சூப்பராக போச்சு. டெய்லி நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்ட்டு என் ஃப்ரெண்டு கனிப்பிரியா கிட்ட கேட்டு அவங்க அதே கலரில் பூ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. அதுவும் நார்மல் பூ இல்லைங்க, சொன்னால் நம்ப மாட்டிங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் முடி நிறைய இருந்தது. சுருட்ட முடி நிறைய இருந்தால் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும் முடி, நல்லா அடர்த்தியாக இருக்கும் முடி. அவங்க என்ன பூனா அந்த பூ பேர் வந்து டேரியான்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய பூங்க. நான் இப்போ யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய பூவாக நம்ம டெய்லி வச்சுருந்தோம்னாலும் டெய்லி அந்த பூ தான் வாங்கிட்டு நான் சொல்லுவேன், ஒரு ரோஸ் கூட வாங்கி கொடுங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய பூ வாங்கி கொடுக்குறீங்க அப்படி, வைய அழகாக இருக்கும். ஆனால் நான் வைப்பேன், அவங்களுக்காக வைப்பேன். அவங்களும் என் ட்ரெஸ் கலரில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களும் அதே ட்ரெஸ் போட்டுருவாங்க. நான் என்ன கலர் போடுறனோ அந்த கலர் அவங்க போட்டுருவாங்க. அவங்கக்கிட்ட இல்லாட்டி கூட புதுசாக வாங்கிட்டு வந்து கூட போட்டுருவாங்க. ஆனால் அந்த கலர் தான் போட்டுருவோம். 2 பேரும் ஒரே கலர் தான் ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் நானும் ராகினி லவ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். அதை எல்லாருக்கும் காட்டணும் மெயினாக அவங்களுக்கு. இப்படி தான் என் ட்ரைனிங்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இழந்த எல்லா சந்தோஷமும் எனக்கு புரிஞ்சுதுங்க. நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு லவ் தேவையில்லை, எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதை வந்து நான் லவ்வாகவே பார்க்கல, எனக்கு அன்பை கொட்டுற ஒரு இடமா தான் பார்த்தேன் சந்தோஷை. ஏன்னா எனக்கு தேவையான எல்லா அன்பும் அவங்கக்கிட்ட இருக்குது, சந்தோஷ்கிட்ட இருக்குது. அப்பாவாக இருக்கான். ஒரு அப்பா ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்க, ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி எப்படி பார்த்துக்குவாங்க, அதுவும் அவங்கக்கிட்ட கிடைக்குது. ஒரு லவ்வர் ஒரு லவ் பண்ணுற பொண்ணை எப்படி கண்ணியமாக பார்த்துக்கணும், அதுவும் எனக்கு அவங்கக்கிட்ட கிடைக்குது. அதுக்கப்புறம் எந்த பொண்ணாவது இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணுவாங்களா, நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் பார்ட் 2 வீடியோ. சந்தோஷை நான் லவ் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் இதுதான். எனக்கான எல்லாமாவும் அவன் இருந்தான். அப்போ இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ட்டு தான் நான் அவங்க கூட பழக ஆரம்பித்தேன். எப்படி சொல்கிறதுனா, நல்ல பையங்க. நான் ஊனா ஊ தான், ராயினி வேண்டான்னா வேண்டாம் தான். அது தப்பாக ரைட்டாக எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நான் சொன்னால் சந்தோஷ் கேட்பாங்க. அப்படி ஒரு எங்களுக்குள்ள ஒரு, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அந்த லவ்வை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இப்போ கூட சந்தோஷ் எதனால் பிடிச்சிச்சுன்னா எனக்கு தெரியாது. இதுவே சந்தோஷ்கிட்டே கேட்டிருக்கேன், சந்தோஷ் எதனாலடா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஆனால் லவ் பண்ணுறான். என்னை விட இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எனக்கும் அதே தான். சந்தோஷ் எதனால் பிடிச்சிச்சுன்னா தெரியாது. ஆனால் சந்தோஷம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. எங்களுக்குள்ள லட்சம் சண்டை வந்திருக்கு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. ஒரு கோடி சண்டையே வந்திருக்கும். ஆனால் எங்களால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே 2 பேரையும் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நானும் அவ்வளோ மிஸ் பண்ணுவேன், அவங்களும் என்னை அவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க.
ஒரு கல்யாண வாழ்க்கைக்கும் ஒரு 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 லவ்வுக்குமான அந்த இதை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன தேவையோ அது 100% எனக்கும் சந்தோஷ்குள்ளே இருக்குது. ஒரு லவ் பண்ணுற லவ்வர்ஸ்குள்ளே என்ன தேவையோ அதுவும் எங்களுக்குள்ளே இருந்தது. அதுதான் அந்த கடவுள் தான் எங்களை சேர்த்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப எங்கள் லைஃப்பில் காலேஜ் லைஃப் முடிஞ்சு எங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்றத பார்ட் 3 வீடியோ போடுறேன். உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. 25% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்ப பொண்ணாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.